இல்லை பெரும்பாலும் பேர் டிவிலையும் நியூஸ் பேப்பர்லேயும் தான் ஃபாரஸ்ட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஃபாரஸ்ட்டை பற்றி அந்தளவுக்கு யாருக்குமே புரிதல் இல்லை. ஃபாரஸ்ட்டை பற்றி யாருக்கும் தெரியாத பல்வேறு விஷயங்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களையும் தான் இந்த வீடியோ தொகுப்பில் கொண்டு வந்திருக்கேன். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள், அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும். நம்மளில் பெரும்பாலும் பேருக்கு பெரிய காடுனா அமேசான் காடுன்னு தெரியும். ஆனால் இந்தியா பெரிய காடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுந்தரவன ஃபாரஸ்ட். இது வெஸ்ட் பெங்காலில் அமைஞ்சிருக்கு. 10,000 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டு உள்ள ஒரு பெரிய ஃபாரஸ்டாக இது உள்ளது என்று சொல்லப்படுது. 500 பாலூட்டி வகைகள், 1300 பறவை வகைகள் என்று, ஆயிரக்கணக்கான பூச்சி வகைகள் என்று பல்வேறு விஷயங்கள் இங்கே அமைஞ்சிருக்கு. மத்திய பிரதேஷ் காடு அமைந்துள்ள பரப்பளவு 77,493 கிலோமீட்டர் கொண்டுள்ள ஒரு காடாக இருக்குது. அருணாச்சல பிரதேசத்தில் அமைந்துள்ள காடோட பரப்பளவு 66,431 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள ஒரு பெரிய காடாக இருக்குது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் அமைந்துள்ள காடோட பரப்பளவு 55,717 கிலோமீட்டர் கொண்டுள்ள ஒரு பெரிய காடாக இருக்குது. ஒரிசா ஸ்டேட் ஃபாரஸ்ட் 52,156 கிலோமீட்டர் கொண்டுள்ள ஒரு பெரிய காடாக இருக்குது. ஆந்திரா டைகர், பெங்கால் டைகர், டோட்டல் இந்தியா டைகர் கவுண்டிங் நம்பர் 3,925 டைகர் வசிக்கிறதாக இந்தியாவில் சொல்லப்படுது. இந்தியாவில் வசிக்கும் சிங்கத்தோட எண்ணிக்கை 674 சிங்கங்கள் இந்தியாவில் இருக்கிறதாக சொல்லப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபாரஸ்ட் மைசூர் ஃபாரஸ்ட். இதை சாண்டில் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாரஸ்ட் 17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபாரஸ்ட்டாக இருந்திருக்கு. இப்போ உள்ள மைசூர் ஆண்ட அரசர் இந்த மரத்துண்டுகளை எல்லாம் சிறு சிறு துண்டாக கட் பண்ணி இதை ஏலத்தில் விடுவாராம். அப்போது பல்வேறு நாட்டுக்காரர்கள் இதை வாங்குவார்களாம். அந்த காலத்திலேயே இந்த மரத்தை வச்சு சென்ட் அண்ட் சோப்பு என்ற பல்வேறு பொருட்களை செஞ்சார்களாம். மரத்தை அதிகமாக வாங்கின நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா சைனாவில் அதிகப்படியான மரங்களை அந்த காலத்தில் வாங்கியிருக்காங்க. காலத்தில் இந்த சாண்டில் கட்டையை பூஜை அறையில் வைத்து அவர்கள் பூஜை செய்ததாக சொல்லப்படுகிறது. பிறகு உள்ள பின் காலகட்டத்தில் பல்வேறு விதமான ஸ்மக்லிங் நடந்ததாக சொல்லப்படுகிறது. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் அமேசான் ஃபாரஸ்ட் 7 மில்லியன் கிலோமீட்டர் கொண்டுள்ள ஒரு பெரிய காடாக இருக்குது. உலகத்தின் நம்பர் 1 காடாக அமேசான் காடு குறிப்பிடப்படுகிறது. உலகத்தின் 2வது காடாக அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் குறிப்பிடப்படுகிறது. 2 இடத்தையும் இந்த ஃபாரஸ்ட் தான் பிடிச்சிருக்கு. 7 மில்லியன் கிலோமீட்டரை இது பரப்பளவாக கொண்டு இருக்கு இந்த ரெயின் ஃபாரஸ்ட். அமேசான் பெருங்காடு மொத்தம் 9 நாடுகளை உள்ளடக்கியிருக்கு. பிரேசில், பெரு, கொலம்பியா, வெனிசில், ஈக்வடோர், கயானா, மொத்தமாக 9 நாடுகளை இது உள்ளடக்கியிருக்கு. இதில் 60% காடுகள் பிரேசில் நாட்டு எல்லைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. கொலம்பியா நாட்டில் 10%, பல்வேறு நாட்டில் 13%, மொத்தமாக 58 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை இது கொண்டிருக்கு. 10,000 வகையான மரங்கள், 40,000 தாவர வகைகள், 3,000 மீன் வகைகள், 2,000 பறவை வகைகள், ஆயிரக்கணக்கான மூலிகை செடிகளும் அமைஞ்சிருக்கு. இன்னும் பல்வேறு விஷயங்கள் இங்கே அமைஞ்சிருக்கு. உலகத்தின் மிகப்பெரிய நதி அமேசான் காட்டில் தான் அமைஞ்சிருக்கு. இருந்து வரும் 2 லட்சம் தண்ணீர் அட்லாண்டிக் கடல்ல வேஸ்டாக கலக்கிறதாக சொல்லப்படுது. உலகத்தில் உள்ள 10% விஷப்பாம்புகள் அமேசான் காட்டில் அமைஞ்சிருக்கு. மலைப்பாம்பு, கோப்ரா, பிளாக் மம்போ, அனகொண்டா என்ற பல்வேறு விதமான பாம்புகள் இருக்கு. 1907 ரிசர்ச் செய்யப்பட்டது. இந்த அமேசான் காடு வெறும் 40% காடை தான் அவங்க ரிசர்ச் பண்ண முடிஞ்சிச்சு. நம்ம எல்லாரும் மூவிஸில் பார்த்த பிரானா மீன் அமேசான் காட்டில் தான் உள்ளது. இந்த பிரானா கூட்டமாக செயல்பட்டு ஒரு மனிதனையே சாப்பிட்டு விடுமா. அந்த அளவுக்கு இதோட பல்கள் மிகவும் கூர்மையாக உள்ளது. இது கூட்டமாக தான் செயல்படுமா. இது அமேசான் காட்டில் உள்ள நதிகளில் அதிகமாக காணப்படுகிறது. இது 100கணக்கான பிரானா மீன்கள் அமேசான் காட்டில் உள்ளதாக சொல்லப்படுது.
புல்லட் எறும்பு. இதை அமேசான் காட்டில் உள்ள பழங்குடி மக்கள்கள் ஆண்கள் வீரமானவர்களா என்று சோதிப்பதற்காக 2 ஓலப்பை ஃபுல்லாக இந்த எறும்புகளை நிரப்பி அதை 2 கைகளில் கட்டிவிடுவார்களாம். இதை அங்கு உள்ள ஒரு வழிமுறையாக பார்க்கிறார்கள். புல்லட் எறும்பு கடித்தால் ஏற்படும் வலி, ஒரு புல்லட் நம்மளை தாக்கினால் என்ன வலி ஏற்படுமோ அதை விட பல மடங்கு வலிகள் இது ஏற்படும் என்று சொல்லப்படுது. அமேசான் காட்டில் உள்ள இந்த நீரூற்று மிகவும் சூடான நீரூற்றாக காணப்படுது. இந்த நீரூற்றில் அனைத்து விதமான பூச்சிகள் விழுந்து இறந்து விடுமா. இந்த நீரூற்று மனிதர்களுக்கு எந்த விதமான ஆபத்தையும் விளைவிக்காது. 1000 லிட்டர் தண்ணியை வெளியேற்றும் நீரூற்றிலிருந்தும் கொதிக்கும் நீரூற்றிலிருந்தும் வரும் நீர் எங்கிருந்து வருகிறது என்று எந்த ஆராய்ச்சியாளர்களாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அமேசான் காட்டில் மொத்தம் 500 வகையான பழங்குடியின மக்கள் வாழ்கிறார்கள். இதில் 80 விதமான மக்களுக்கு வெளி உலகமே தெரியாதாம். அதனால இவரிடம் யார் போனாலும் அவர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு விஷயங்களும் ஆச்சரியம் தர்ற விஷயங்களும் இங்கே அமைஞ்சிருக்கு. உலகத்துக்கு தேவையான 20% ஆக்சிஜனை இந்த அமேசான் காடே ப்ரொடியூஸ் பண்ணுறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு விஷயங்கள் இந்த அமேசான் காட்டில் அமைந்துள்ளது. அதிக வெப்பம் நிறைந்த காடாக ஆப்பிரிக்கா ஃபாரஸ்டா சொல்றாங்க. 36 மில்லியன் கிலோமீட்டர் கொண்டு உள்ள ஒரு பெரிய காடா இருக்கு. காட்டில் 2 மிருகங்கள் மிகவும் ஆபத்தான மிருகம் சொல்லப்படுது. கிங் ஆஃப் ஆப்பிரிக்கா லயன், புஷ் எலிஃபண்ட். உலகத்தின் அதிகப்படியான சிங்கங்கள் ஆப்பிரிக்கா காட்டில் தான் வாழுது. 33,000 சிங்கங்கள் இங்கே வாழ்றதாக சொல்லப்படுது. ஆப்பிரிக்கா ஸ்டேட்டில் 3/4 இடத்தை இந்த காடு தான் ஆக்கிரமிச்சிருக்கான். பூமியில் 18% இடத்தை இது ஆக்கிரமிக்குது. உலகத்தில் இருக்கும் காடுகளிலே மிகவும் வெப்பம் நிறைந்த காடாக ஆப்பிரிக்கா காடு சொல்லப்படுது. இதனாலேயே இந்த காட்டில் காணப்படும் மிருகங்கள் மிக ஆக்ரோஷமான நிலையில் உள்ளது. உலகத்தில் உள்ள யானைகளிலே மிக பெரிய யானையாக ஆப்பிரிக்கா யானை சொல்லப்படுது. 11 டன் வெயிட்டும் 70 ஆண்டு உயிர் வாழ்ற ஒரு பெரிய பாலூட்டி உயிரினமா சொல்லப்படுது. 50,000 யானைகள் ஆப்பிரிக்கா காட்டில் அமைந்துள்ளது. மனிதர்கள் மாட்டிக்கொள்ளும் புதக்குழிகள் அதிகமாக ஆப்பிரிக்கா காட்டில் உள்ளது. ஆப்பிரிக்காவில் பழங்குடியின மக்கள் பல்வேறு பேர் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு பெயர் RHG என்று பெயர்கள் அழைக்கப்படுது. உலகத்தில் உள்ள முதல் சதுப்பு நில காடாக த இந்தியன் சுந்தரவன ஃபாரஸ்ட் 1892 கண்டுபிடிக்கப்பட்டது. உலகத்தில் 2வது சதுப்பு நில காடாக தமிழ்நாடு சிதம்பரம் பிச்சாவரம் 2வது இடத்தை பிடிக்குது. 1100 ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ளது. பல்வேறு விதமான டூரிஸ்ட்கள் இங்கே இதை காண்றார்கள். இந்த பிச்சாவரம் டூரிஸ்ட் பிளேஸா உள்ளது. 70s 80s காலகட்டத்தில் பல்வேறு விதமான சினிமா படப்பிடிப்புகள் இங்கே நடந்திருக்கு. காட்டில் உள்ள நீர்வாழ் உயிரினம் எது ஆபத்தானதுன்னு கேட்டா அது முதலை தான். முதலைகள் உலக பார்வையில் 3 விதமா அழைக்கப்படுது. ஆலிகேட்டர் முதலை காக்கி பிளாக் என்ற 2 கலரில் கலந்த மாதிரி ஒரு கலராக காணப்படும். கொக்கரேட் முதலை காக்கி அண்ட் பச்சை 2ம் கலந்த ஒரு கலராக காணப்படும். கரியல் முதலை, இதோட வாய்ப்பகுதி ஷார்க் மீன் மாதிரி நீளமாக இருக்கும். இந்த மாதிரி 3 வகையா முதலைகள் அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஆப்பிரிக்கா காட்டில் தான் முதலை அதிகமாக காணப்படுது. 1800 முதலைகள் ஆப்பிரிக்கா காட்டில் உள்ளது. இந்தியாவில் அமைந்துள்ள ஒரிசா ஸ்டேட்டில் 100,000 முதலைகள் இருப்பதாக சொல்லப்படுது. ஜா பகுதி மிகவும் அழுத்தமான ஒரு விலங்கா இது காணப்படுது. 22,000 நியூட்டன் பவர்ல இரைகளை சாப்பிடுது. இதோட பல்களும் ஜாவ் பகுதியும் மிகவும் அழுத்தமா இருக்கிற காரணத்தினால் இது கிட்ட மாற்ற எந்த இரையும் தப்பிக்க முடியாது. சென்னை முதலைகள் நலத்திட்டத்திலிருந்து குஜராத்துக்கு 1000 முதலைகள் இடமாற்றப்பட்டிருக்கு. இறையை பிடிக்கிறதுக்காக 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த முதலைகள் ஓடும். என்னத்தான் நிலத்துல இதோட ஸ்பீடு கம்மியாக இருந்தாலும் நீரில் இது தான் ராஜா. எண்ண முடியாத அளவு நீரில் இது ஸ்பீடாக போகுமா. யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னா தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். உலகத்தில் காணப்படும் முதலீடுகளே மிகவும் ஆபத்தான முதலையா உப்பு நீர் முதல்ல சொல்லப்படுது. எல்லாரும் காட்டுத்தீயை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இந்த காட்டுத்தீயெல்லாம் எப்படி தான் உருவாகுது? காடுகளில் உள்ள மரங்களில் அதிகப்படியான சூரிய வெப்பம் தாக்கப்படுது. அதிகப்படியான வெப்பத்தினால் மரங்கள் காய்ந்து காற்றின் உதவியோட உறைவு ஏற்பட்டு மரங்கள் தீப்பிடிக்கிறது. இதன் மூலியமாகத்தான் காட்டுத்தீ உருவாகுது. அமேசான் காட்டின் ஏற்பட்ட காட்டுத்தீயின் எண்ணிக்கை 39,194 காட்டுத்தீ உருவானதாக சொல்லப்படுது. அதிக வெப்பம் நிறைந்த காடான ஆப்பிரிக்காவில் 40,000 தடவை தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. 2017, 2018, 2020
குறிப்பிடப்பட்ட இந்த 3 வருஷத்துல தான் அதிகப்படியான தீ விபத்து ஏற்பட்டு இந்தியாவிலையும் 2015 ஒரு வாட்டியும் 2017 ஒரு வாட்டியும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. காடுகள் என்னத்தான் தீ விபத்தில் அழிஞ்சாலும் அதை திரும்பவும் அதை புதுப்பிச்சுக்க இதுவும் ஒரு வழியா இருக்கு. எரிந்த காட்டில் 1 வருஷம் கழிச்சு மறுச்செடிகள் முளைத்து விடுமா. அது எப்படின்னு கேட்டா, நெருப்பின் அதிகப்படியான வெப்பத்தினால் பல்வேறு மரத்தில் இருந்து பல்வேறு விதமான விதைகள் வெடிக்கப்படுமா. இந்த விதைகள் வெடித்து பரவலாக காடில் கடக்குமா. இந்த விதைகள் இயற்கையின் உதவியோடு மரமாகவும் செடியாகவும் வளருமா. இயற்கையின் ஒரு அதிசயமாக இதை பார்க்கப்படுது. இது வரைக்கும் உலகத்தில் வெட்டப்பட்ட மரத்தோட எண்ணிக்கை 15 மில்லியன் மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு. உலகத்தில் வெட்டப்பட்ட மரத்தின் சதவீதம் 46% மரங்கள் அழிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. மரங்கள் அழிக்கப்படுவதற்கு காரணம் சொல்வது காட்டு வழி ரயில் பாதைக்காகவும் பல்வேறு பொருட்கள் செய்வதற்காகவும் தான் காடுகள் அழிக்கப்படுது. நம்ம பல்வேறு விஷயங்களை பார்த்தோம். காடுகள் எத்தனை வகைப்படுதுன்னோ, விஷ பாம்புகளை பற்றியும் முதலைகளை பற்றியும் இன்னும் பல்வேறு விஷயங்களை பார்த்தோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சுக்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைபும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் தெரிவிங்க.